ஓம் சாந்தி 30/3/2026. இனிமையான குழந்தைகளே, சிவபாபா படைத்துள்ள இந்த யஜ்யத்தை நீங்கள் மிக நன்றாக பராமரித்து வளர்க்க வேண்டும். இது சுயராஜ்யத்தை அடைவதற்கான எல்லையற்ற யஜ்யமாகும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு இந்த ருத்ர யஜ்யத்தின் மீது மதிப்பு உள்ளது? பதில்: இதன் சிறப்புகளை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். இந்த ருத்ர யஜ்யத்தினால் நாம் சூழியிலிருந்து வைரம் போல ஆகிறோம். இதில் பழைய உலகம் முழுவதும் அர்ப்பணமாகிவிடுகிறது. இந்த பழைய சரீரத்தையும் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். யஜ்யத்தில் தடைகள் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விதிமுறைக்கு புறம்பான காரியமும் செய்துவிடக்கூடாது. எப்பொழுது அத்தகைய கவனம் உள்ளதோ அப்பொழுதுதான் மதிப்பு வைக்க முடியும். பாடல்: தாயே ஓ தாயே. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். யார் இந்த பாடலை இயற்றினார்களோ அவர்களுக்கோ தாயை பற்றி எதுவும் தெரியாது. ஜெகதம்பா என்ற பெயரை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் யாராக இருந்தார், என்ன செய்துவிட்டு சென்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஜெகதம்பா இருக்கிறார் என்றால் நிச்சயமாக தந்தையும் இருக்கிறார். பெண் குழந்தைகளும் உள்ளனர், ஆண் குழந்தைகளும் உள்ளனர். ஜெகதம்பாவிடம் யார் செல்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த புரிதல் கிடையாது. வெறுமனே உருவத்துக்கு பூஜை செய்யும் பூஜாரியாக மட்டும் உள்ளனர். தேவிக்கு முன்னால் வந்து யாசகம் செய்கிறார்கள். இப்பொழுது இது ராஜஸ்வ அஸ்வமேத அழிவற்ற ருத்ர ஞான யஜ்யம். இதனை படைப்பவர் தாய் தந்தை. நீங்கள்தான் அது. நீங்களும் கூட யஜ்யத்தை படைப்பவர்கள்தான். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இந்த யஜ்யத்தை நன்கு வளர்க்க வேண்டும். யஜ்யத்திற்கு மிகுந்த மரியாதை வைக்க வேண்டும். யஜ்யம் முழுமையாக பராமரிக்கப்படுகிறது. இது தலைமையகம். இன்னும் கிளைகளும் உள்ளன. மம்மா, பாபா மற்றும் குழந்தைகள் நீங்கள் இந்த யஜ்யத்தின் மூலமாக தங்களின் வருங்காலத்தை வைரம் போன்றதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக இப்படிப்பட்ட யஜ்யத்தை எவ்வளவு பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதன் மீது எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். இது நம்முடைய மம்மா ஜெகதம்பாவின் யஜ்யம். மம்மா பாபாவின் யஜ்யம் என்றால் நம்முடைய யஜ்யம். யஜ்யத்தை மேலும் வளர்க்க வேண்டும். யஜ்யத்தில் வந்து அநேக ஆத்மாக்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். தாங்கள் பெற முடியவில்லை என்றாலும் கூட, தங்களுக்கு நேரமில்லை என்றாலும் கூட நல்லது, மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இதன் பெயரே ராஜஸ்வ அஸ்வமேத ஞான யஜ்யம். இதன் மூலம் சுயராஜ்யம் கிடைக்கிறது. இந்த யஜ்யத்தில் பழைய சரீரத்தையும் கூட அர்ப்பணம் செய்ய வேண்டியுள்ளது. பாபாவினுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். யஜ்யம் ஒன்றும் கட்டிடம் அல்ல. இது எல்லையற்ற விஷயமாகும். இந்த யஜ்யத்தில் முழு உலகமும் அர்ப்பணமாக வேண்டும். இன்னும் போனால் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த யஜ்யத்திற்கு எவ்வளவு மதிப்பு வைக்கிறார்கள் என்று. இங்கே அநேகருக்கு அந்த அளவு மதிப்பு இல்லை. இவ்வளவு பேரும் யஜ்யத்தின் குழந்தைகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த யஜ்யத்தின் மீது எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும். ஆனால் அநேகர் மதிப்பு வைப்பது இல்லை. இது அவ்வளவு பெரிய யஜ்யம். இதன் மூலம் மனிதர்கள் கிழிஞ்சலில் இருந்து வைரத்தை போல கீழானவர்களிலிருந்து உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். அதனால் பாபா கூறுகிறார், யஜ்யத்தை படைத்து கொண்டே இருங்கள். ஒருவர் உயர்வானவராக ஆனாலும் கூட மிக பெரிய சௌபாகியம். இவ்வளவு லட்சக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன. அங்கே யாரும் உயர்வானவராக ஆவது இல்லை. இங்கோ 3 அடி நிலம் மட்டும் வேண்டும். யாராவது வந்தால் முற்றிலும் அவருடைய வாழ்க்கை சீர்திருந்திவிட வேண்டும். யஜ்யத்திற்கு எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும்
பாபாவிற்கு அநேகர் எழுதுகிறார்கள், பாபா, நாங்கள் எங்கள் வீட்டில் கீதா பாடசாலை திறக்கட்டுமா என்று. நல்லது குழந்தைகளே, யக்ய பூமியை உருவாக்குங்கள், யாராவது ஒருவருக்கு நன்மை ஏற்படும். இந்த யக்யத்திற்கு மிக அதிகமான மகிமை உள்ளது. யக்யத்தின் பூமி, இதில் பெண் குழந்தைகள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுபோல யக்யத்தின் மீது மிகுந்த மதிப்பு தேவை. ஆனால் ஞானம் முழுமையாக இல்லாத காரணத்தினால் அவ்வளவு மதிப்பு வைப்பது இல்லை. யக்யத்தில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அநேகர் உள்ளனர். இது சிவபாபாவின் யக்யமாகும். ஆக தாய் தந்தையர் ஒன்றாக இருக்கின்றனர். இந்த மம்மா பாபாவிடமோ எதுவும் கிடைக்காது. எல்லையற்ற தந்தையிடம்தான் அனைத்தும் கிடைக்கும். அவர் ஒருவர்தான் பாபா என அழைக்கப்படுபவர்கள் ஷரீரதாரிகள். நிராகாரருக்கோ ஷரீரம் கிடையாது. ஆகவே தந்தை கூறுகிறார், பிரம்மா பாபாவிற்கு கூட சீடராக ஆகாதீர்கள், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இந்த பாபாவும் கூட என்னை நினைவு செய்கிறார். ராமர், கிருஷ்ணர், பிரம்மா முதலிய அனைவருமே அவரை நினைவு செய்வதாக காட்டுகின்றனர். அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே யாரும் நினைவு செய்வது இல்லை. அவர்களுக்கு பலன் கிடைத்து விட்டது. அவர்கள் நினைவு செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? நாம் தூய்மையாகிவிட்டோம். நாம் தான் தூய்மையாவதற்காக நினைவு செய்ய வேண்டும். ஒருவருக்கு மட்டுமே தான் புகழ். அவரை வைத்து இவருக்கு மதிப்பு உள்ளது. நீங்கள் தேகதாரி, யாரையும் நினைவு செய்யக்கூடாது. தேகதாரி மூலம் அவரது அறிமுகம் கிடைக்கிறது. ஆனால் அவரையே நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா பாபாவும் தேகதாரி, அனைத்து அறிமுகமும் கொடுக்கிறார். ஆனால் அநேக குழந்தைகள் புத்தியற்றவர்களாக உள்ளனர். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்களோ நேரடியாக சிவபாபாவின் தூண்டுதல் மூலம் ஞானத்தை பெற முடியும். அப்படி நடக்குமானால் பிறகு இந்த ரதத்தில் அவர் வருவதற்கான அவசியமே இருக்காது. இந்த சாக்கார தந்தையோடு நமக்கு என்ன வேலை என அப்படியும் சிலர் நினைக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், மன்மனா பவ, அவரை நினைவு செய்யுங்கள். ஆனால் இவர் மூலமாக தான் கூறுகிறார் அல்லவா? பிறகு வரிசைப்படியாக மதிப்பு வைக்க வேண்டியுள்ளது. வரிசைப்படியாக சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்கள் யாரோ அவர்கள்தான் மதிப்பு வைப்பார்கள். ராஜ சிம்மாசனத்தில் மம்மா பாபா முதலில் அமர்வார்கள். பிறகு அவர்களை பின்பற்ற வேண்டும். அநேக பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பதவி மிகவும் உயர்ந்தது. பயப்படுவதற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. விமானத்தில் யாராவது புதிதாக ஏறுகிறார்கள் என்றால் பயப்படுகிறார்கள். சிலரோ சந்திரனுக்கு மேலே பறந்து செல்கிறார்கள். பயிற்சிக்கான விஷயம் அல்லவா? ஆனால் அதனால் எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. இதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சந்திரனுக்கு மேலேயும் கூட ராஜ்யத்தை அமைப்போம் என நினைக்கிறார்கள். ஆனால் இதில் எதுவும் நடக்க போவது இல்லை. வீழ்ச்சிதானே. வீழ்ச்சி மற்றும் எழுச்சியை குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சித்திரங்களும் உள்ளன. இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தனர். இன்றைய நிலையை பாருங்கள். பாரதம் எவ்வளவு ஏழையாக உள்ளது. இதுவோ உண்மையான விஷயமாகும். இவர்களோ தாங்களே எழுதியுள்ளார்கள் என்றால் ஏணிப்படியில் காட்ட வேண்டும். அங்கே வைரங்களின் மாளிகைகள் ஜொலிக்கின்றன. இங்கே பிறகு கிளிஞ்சல்களை காட்ட வேண்டும். முன்பு கிளிஞ்சல்கள் புழக்கத்தில் இருந்தன. குருத்வாராக்களில் கிளிஞ்சல்களை வைத்திருந்தார்கள். இப்போதோ எந்த ஒரு பைசாவும் கூட வைத்திருக்க மாட்டார்கள். ஏணிப்படி மிக நன்றாக உள்ளது.
இதில் நீங்கள் அதிகமாக எழுத முடியும். மம்மா பாபாவுடன் கூடவே குழந்தைகளின் சித்திரமும் இருக்க வேண்டும். மேலும் மேலே ஆத்மாக்களின் மரமும் இருக்க வேண்டும். புது புது சித்திரங்கள் தயாராகி கொண்டே இருக்கும். புரிய வைப்பதற்கும் சுலபமாக இருக்கும். எப்படி வீழ்ச்சி ஏற்படுகிறது, பிறகு எப்படி எழுச்சி ஏற்படுகிறது. நாம் நிராகார உலகத்திற்கு சென்றுவிட்டு பிறகு சாக்கார உலகத்திற்கு வருகிறோம். புரிய வைப்பதற்கு மிகவும் சுலபம். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தை சாட்சியாக இருந்து பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு யஜ்யத்தின் மீது மிகவும் மதிப்பிருக்க வேண்டும். யஜ்யத்தின் ஒரு பணத்தை கூட கேட்காமல் எடுப்பது அல்லது தாய் தந்தையின் அனுமதியின்றி யாருக்காவது கொடுப்பது மிக பெரிய பாவமாகும். நீங்களோ குழந்தைகள். எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகம் ஏன் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும்? கிடைக்குமோ என்னவோ என யோசிக்கிறார்கள். ஆக அதை மறைத்து உள்ளே வைப்பதால் மனம் அரித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் விதிமுறைக்கு புறம்பான காரியம் அல்லவா. பொருளோ உங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கும். பாபா சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் திடீரென்று யாராவது இறந்து போகலாம். ஆக அந்த சமயத்தில் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ அந்த குப்பைகள் எல்லாமே முன்னால் வந்து நிற்கும். அதனால் பாபா எப்பொழுதுமே புரிய வைக்கிறார், உள்ளுக்குள் எந்த ஒரு மனக்குழப்பமும் இருக்கக்கூடாது. மனம் தூய்மையாக இருக்குமானால் கடைசி நேரத்தில் எதுவும் முன்னால் வராது. யஜ்யத்தில் இருந்தோ அனைத்தும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏராளமான குழந்தைகளிடம் ஏராளமான பணம் உள்ளது. தேவைப்படும் பொழுது கேட்பதாக அவர்களிடம் சொல்லப்படுகிறது. குழந்தைகள் சொல்கிறார்கள், பாபா எப்பொழுது தேவை என்றாலும் நாங்கள் இருக்கிறோம். தூய்மையாக இல்லாமல் இருக்கலாம். உணவு குடிப்பதன் பத்தியம் வைப்பது இல்லை. ஆனால் உறுதிமொழி கொடுக்கிறார்கள், பாபா எங்களிடம் அதிகமான பணம் உள்ளது. அப்படியே மறைந்து போகும். இடையில் யாராவது சாப்பிட்டு விடலாம். அதனால் எப்பொழுது வேண்டுமோ கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகிறார். நானும் என்ன செய்வேன்? கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் தானாகவே வந்துவிடும். ஆக ஏராளமான குழந்தைகள் தங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளனர். ஆகவே அப்படிப்பட்ட குழந்தைகளும் உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். பிரஜைகளிலும் கூட குறைந்த பதவி கிடையாது. ராஜாக்களிலும் கூட மிகுந்த செல்வந்தர்கள் உள்ளனர். அதனால் உள்ளுக்குள் அப்படி எந்த ஒரு சிந்தனையும் செய்யக்கூடாது. உங்களுடைய வாக்குறுதி, பாபா தாங்கள் எதை உண்ண கொடுப்பீர்களோ பிறகு அதன்படி நடக்கவில்லை என்றால் கீழான நிலை ஏற்பட்டு விடுகிறது. பாபா சத்கதி அளிப்பதற்காக வந்துள்ளார். உயர்ந்த பதவியை பெறவில்லை என்றால் கீழான நிலை என சொல்வார்கள் அல்லவா. அங்கேயும் பெரிய பணக்காரர்கள், சிலர் குறைந்த பதவி, சிலர் உயர்ந்த பதவி உள்ளவர்கள் உள்ளனர் அல்லவா. குழந்தைகள் ஸ்ரீமத் படி முயற்சி செய்ய வேண்டும். தனது வழிப்படி நடப்பதால் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இது சிவ தந்தையால் படைக்கப்பட்ட ஞான யஜ்யம். இதன் பெயரே ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம். சிவ தந்தை வந்து சுயராஜ்யத்தை தருகிறார். யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ, பெயர் புகழ் பெற வேண்டியது இல்லையோ, அப்பொழுது வாயிலிருந்து நல்ல நல்ல கருத்துகள் வெளிவராது. யாருக்கும் புரிய வைப்பது இல்லை என்றால் சொல்வார்கள், பெயர் வெளிப்படுவதற்கு நேரம் பிடிக்கிறது. அந்த காரணத்தால் புரிய வைக்கும் பொழுது மிக முக்கியமான கருத்துகள் மறைந்து போகிறது. இதையும் புரிய வைக்க வேண்டும். இது ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம், சுயராஜ்யம் பெறுவதற்கானது. போர்டிலும் எழுதி போட முடியும். இந்த யஜ்யத்தில் பழைய உலகம் முழுவதும் அழிந்து போகும். அதற்காகவே இந்த மகாபாரத யுத்தம் தயார் நிலையில் உள்ளது.
விநாசத்திற்கு முன்பாகவே இந்த சுயராஜ்ய பதவியை பெற வேண்டுமானால் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பலகையின் மீது அதிகமாக எழுதி போட முடியும். நோக்கம் குறிக்கோளும் அதில் வந்துவிட வேண்டும். கீழே எழுத வேண்டும், சுயராஜ்ய பதவி கிடைக்கிறது. எவ்வளவு முடியுமோ தெளிவாக எழுதி வைக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் படித்து புரிந்து கொள்கிற மாதிரி இதுபோல போர்டு தயார் செய்யுங்கள் என்று பாபா கட்டளை இடுகிறார். இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கள். இன்னும் போக போக இந்த யஜ்யத்தின் தாக்கம் அதிகமாக வெளிப்படும். அதிகமான புயல்கள் வரும். சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கி போகாது என சொல்கிறார்கள். பார்க்கடலின் பக்கம் போக வேண்டும் என்றால் விஷக்கடலின் மீது மனம் இருக்கக்கூடாது. யார் ஞானத்தை பெற்றுக்கொள்வது இல்லையோ அவர்களின் பின்னால் போய் தனது நேரத்தை வீணாக்க கூடாது. ஞானம் புரிந்து கொள்வதற்கு மிக மிக சுலபமானது. நீங்கள்தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது பூஜாரி ஆகி இருக்கிறீர்கள். பிறகு பாபா கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் கரை நீங்கிவிடும். உங்கள் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் கிடையாது. இது உண்மையிலும் உண்மையான உபாயமாகும். ஆனால் நினைவில் இருப்பது இல்லை. தேக அபிமானம் அதிகமாக உள்ளது. தேக அபிமானம் எப்பொழுது விடுபடுகிறதோ அப்பொழுதுதான் நினைவில் இருக்க முடியும். பிறகு கர்மாதீத் நிலை ஏற்படும். கடைசி நேரத்தில் எந்த ஒரு பொருளும் நினைவிற்கு வரக்கூடாது. ஒரு சில குழந்தைகளுக்கு சில பொருட்கள் மீது அப்படி ஒரு மோகம் ஏற்பட்டு விடுகிறது. கேட்கவே வேண்டாம். சிவபாபாவை ஒரு பொழுதும் நினைவு செய்வது இல்லை. அப்படிப்பட்ட தந்தையை முக்கியமாக நினைவு செய்ய வேண்டும். கைகள் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் மனம் பகவானிடம் ஈடுபட்டிருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நினைவு அபூர்வமாக சிலருக்கு தான் இருக்கிறது. யஜ்யத்தின் மீது மதிப்பு வைப்பது இல்லை. இந்த யஜ்யத்தை மிகவும் அக்கறையோடு பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரித்தால் தந்தையை மகிழ்ச்சிப்படுத்தியது ஆகும். ஒவ்வொரு விஷயத்திலும் பராமரிப்பு வேண்டும். ஏழைகளின் சிறிய தொகை இந்த யஜ்யத்திற்கு வருகிறது. அதன் மூலம் அவர்கள் பல கோடிக்கு அதிபதி ஆகிறார்கள். தாய்மார்களிடம் எதுவுமே இல்லை என்றாலும் 1-2 ரூபாய் எட்டனா யஜ்யத்திற்காக கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல கோடிக்கு அதிபதி ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் மிகுந்த பாவனையுடன் மகிழ்ச்சியோடு எடுத்து வருகிறார்கள். தந்தை கூறுகிறார், நானோ ஏழை பங்காளன். குழந்தைகளாகிய உங்களுக்காகவே வந்திருக்கிறேன். சிலர் 8 எடுத்து வருகிறார்கள். பாபா கட்டிடத்தில் ஒரு செங்கல் வைத்து விடுங்கள் என சொல்கின்றனர். சில நேரம் 2 கைப்பிடி தானியம் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கோ அது பல மடங்காக ஆகிவிடுகிறது. சிறு குருணையும் தங்கத்திற்கு சமமாக ஆகிவிடுகிறது. ஏழைகளுக்கு நீங்கள் போய் அமர்ந்து தானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஏழைகளுக்கோ அந்த மனிதர்கள் தானம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏழைகளோ உலகத்தில் ஏராளமாக உள்ளனர். அனைவரும் வந்து இங்கே அமர்வார்கள் என்றால் புத்தியையே கெடுத்து விடுவார்கள். நாங்கள் யஜ்யத்தில் சமர்ப்பணமாவோம் என்று அநேகர் கூறுகிறார்கள். ஆனால் பராமரிக்க வேண்டியுள்ளது. யஜ்யத்திற்கு வந்துவிட்டு உபதிரவத்தை உண்டாக்குவதாக ஆகிவிடக்கூடாது.
யஜ்யத்தில் மிகவும் புண்ணியாத்மா ஆக வேண்டும். மிக கவனமாக பராமரிக்க வேண்டும். யஜ்யத்தின் மீது மதிப்பு இருக்க வேண்டும். இந்த யஜ்யத்தில் இருந்துதான் நாம் நமது ஷரீர நிர்வாகம் செய்கிறோம். யஜ்யத்தின் பணத்தை யாருக்காவது கொடுப்பது பெரிய பாவமாகும். இந்த பணம் யார் சோழியிலிருந்து வைரம் போல ஆகிறார்களோ, ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக உள்ளது. மற்றபடி ஏழைகள் முதலானவர்களுக்கு இந்த தானம் புண்ணியம் பல பிறவிகளாக செய்து வந்திருக்கிறீர்கள். கீழே இறங்கி இறங்கியே பாவ ஆத்மாவாக ஆகியிருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகம் கொடுப்பதற்காக குக்கிராமங்களில் கூட கண்காட்சிகளை நடத்தி கொண்டே இருங்கள். ஒரே ஒரு ஏழை வெளிப்பட்டாலும் கூட நல்லதுதான். இதில் எந்த ஒரு செலவும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணர் இந்த ராஜ்யத்தை அடைந்தனர் என்றால் என்ன செலவு செய்தார்கள்? ஒன்றும் இல்லை. உலகத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எந்த ஒரு செலவும் செய்யவில்லை. அந்த மனிதர்கள் தங்களுக்குள் எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், வெடி மருந்துகள் முதலியவற்றிற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள். இங்கோ செலவின் விஷயம் எதுவும் இல்லை. ஒரு சோழி கூட செலவு இல்லாமல் ஒரு வினாடியில் உலகின் ராஜ்ய பதவியை பெறுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆஸ்தி உங்களுக்காக இருக்கிறது. தந்தை கூறுகிறார், எவ்வளவு முடியுமோ உண்மையான மனதுடன் உண்மையான பிரபுவை திருப்திப்படுத்துங்கள். அப்பொழுது உண்மையான கண்டத்தின் எஜமானர் ஆவீர்கள். பொய் இங்கே செல்லாது. நினைவு செய்ய வேண்டும். நாமோ குழந்தைகளாக தானே இருக்கிறோம் என்பது இல்லை. நினைவு செய்வதற்கு அதிகமான முயற்சி தேவை. யாராவது பாவ கர்மங்கள் செய்தால் மிகுந்த குழப்பத்தில் வந்துவிடுவார்கள். புத்தி ஒரு நிலையில் நிற்காது. பாபாவோ இதில் அனுபவசாலி தானே. பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அநேக குழந்தைகள் தங்களை அனைத்தும் தெரிந்தவர் என நினைத்து கொண்டுள்ளனர். ஆனால் பாபா கூறுகிறார், மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். மாயை அதிகமான தடைகளை ஏற்படுத்துகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தங்களின் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தின் மீது அதிகமான மதிப்பு வைக்க வேண்டும். யஜ்யத்தின் சூழ்நிலையை மிகவும் சுத்தமாக சக்தி மிகுந்ததாக ஆக்குவதில் சகயோகி ஆக வேண்டும். இதனை அன்போடு பராமரிக்க வேண்டும். தன்னிடம் எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. மனம் தூய்மையாக இருந்தால் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த யஜ்யத்தின் ஒவ்வொரு சோழியும் கூட மதிப்பு வாய்ந்தது. அதனால் ஒரு சோழியை கூட வீணாக்கி விடக்கூடாது. இதை அதிகரிக்க செய்வதில் சகயோகம் அளிக்க வேண்டும். வரதானம். 3 காலத்தையும் முன்னால் வைத்து ஒவ்வொரு செயலிலும் வெற்றி அடைந்து எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுக. லௌகீக வாழ்விலும் புத்திசாலியான ஒருவர் முன்பின் யோசித்து புரிந்து செயல்படுவார். அவ்வாறே இங்கேயும் குழந்தைகளான நீங்கள் ஒரு செயல் செய்வதற்கு முன்பு 3 காலத்தையும் முன்னால் வைத்து செயல்படுங்கள். நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காமல் வெற்றி உறுதி எனும் பரந்த மனதுடன் 3 காலங்களையும் உணர்ந்த மனோநிலையில் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள், வார்த்தைகளையும் பேசுங்கள். அதுவே அலௌகீகமானது, அசாதாரணமானது ஆகும். ஸ்லோகன். எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களை விடுத்து ஒரு தந்தையை தன் ஆதாரமாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் கரை சேருவீர்கள்.
அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை பலப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். சில குழந்தைகள் நினைக்கிறார்கள், என்னை பற்றி நான் நன்கு அறிவேன், நான் சரிதான், பிறருக்கு தெரியவில்லை, பிறகு ஒரு நாள் தெரிந்து கொள்வார்கள், போக போக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இது கூட ஞான சொரூபமான நினைவு சொரூபமான ஆத்மாவிற்கு தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் அலட்சியம் எனும் இனிய உறக்கமாகும். எந்த குழந்தைகளிடம் நம்பிக்கை எனும் அஸ்திவாரம் வலிமையாக இருக்குமோ அவர்கள் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருப்பார்கள். ஓம் சாந்தி.